ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது போல நீங்க தேடுறது நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுறது நிச்சயமா நான் முதல் ஆளா நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கு. ஆக அந்த 60 வருஷமா மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். சட்டசபையில உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசின பேச்சு என்பது இன்னும் அதற்கான விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டே வருவதை பார்க்க முடியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு பதிலை கொடுத்திருந்தார். கூட்டணி கட்சியினரும் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளும் அதை கண்டித்து மரபை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையும் பார்த்தோம். இப்போ அதற்கு பதிலடியாக முதன்முறையாக ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறார். அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடாதீங்க, மக்கள் பிரச்சனைகள் பல விஷயம் இருக்கு, அப்பா மக்களுடைய மனதில் பதிந்திருக்கிறார், அது போதும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சட்டமன்றத்துல நடந்த விஷயம் எல்லாமே ஒரு சினிமா பார்த்தது போலதான் எனக்கு இருந்தது. அங்க நடந்த கூட அந்த விஷயங்கள் ஒரு காவிரி பிரச்சனையோ, வாழ்வாதார பிரச்சனையோ, மக்கள் பிரச்சனையோ, இல்ல மக்களுக்கு விபத்துகள். இப்போ திருவள்ளூர்ல 11 பேர் இறந்தாங்க. அந்த மாதிரி விவகாரங்கள், பரந்தூர் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய மக்கள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை எல்லாம் பேசப்படல. அப்படியே மறந்தாச்சு, டீட்டெயிலா போல. ஆனா அங்க ஆக்ஷனு, ரியாக்ஷனு, பாட்டு, எள்ளி நகையாடுவது, ஸ்லேடை பேச்சு, இந்த மாதிரி இந்த கிண்டல், கீழ்வெட்டல், நையாண்டி தான் நிறைய இருந்தது. பஞ்சு டயலாக் நிறைய இருந்தது. அப்போ அதுவே தவிர்த்திருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட பார்வை ஒரு பத்திரிகையாளரா. அது ஒரு படி தாண்டி போய் ஐயா உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான், அவருமே அதுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்ப தொடர்ந்து அதை பத்தி தான் ஒரு 2 நாளா பேசு பொருளா இருக்கு. எங்கப்பா உங்க அப்பாவை காணோம் அப்படின்றதுக்கு கோடம்பாக்கத்துல போய் ஒரு 4000 ரூபாய் கொடுத்தா ஒரு சைடு அசிஸ்டே பண்ணுவாங்க அந்த ஆக்ஷனை நல்லா. அதற்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் செய்வதற்கும், இப்படி ஒரு காட்சி தருவதற்கு ஒரு முதலமைச்சர் தேவைப்படுகிறாரா என்பதுதான் என்னோட முதல் கேள்வி. அப்போ அதனுடைய கேள்வியோட நீட்சியாக இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் ஆக்சுவலா பதில் கொடுக்க வேண்டியது இல்லைன்றதுதான் என்னோட பொருள். மக்களோட பேச்சுல, மக்களோட விவகாரத்துல அதையே கொண்டு போகணும். உதாரணத்துக்கு இப்ப கொள்கை புடலங்கால்லாம் பத்தி பேசி இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு நாங்களாச்சும் பரவாயில்ல, ஏதோ 2-3 மாநகராட்சி தான் என் காதுக்கு வந்தது, பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இன்னைக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்கு. மேபி நான் இருந்திருந்தா நீங்க கோரிக்கையா கொடுத்துருக்கலாம். நான் நேருவை கூப்பிட்டு பேச்சு, என்னங்க நேரு இது சரியில்லை, இது கொஞ்சம் அதனால பிரச்சனை வருது, மக்களுக்கு பாதிப்பு வர மாதிரி தெரியுதுன்னு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் சரி செஞ்சு கொடுத்துருவேன். ஓரளவுக்கு முழுசா இல்லைனாலும் இப்படி மொத்தமா போற அளவுக்குலாம் இருந்திருக்காது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மேட்டூர் டேமு திறக்கல தண்ணி, நம்ம இருந்தப்ப என்ன பண்ணோம், அது மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்றதால அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அது தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர், அவருக்கு எது வருமோ அந்த விஷயத்துல மத்தவங்களையும் இழுத்துட்டு வர்றாரு. நம்ம 2 பேரும் வைபு பண்ணி அரசியல் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சாங்கு போட்டு அரசியல் பண்ணுவோம், இல்ல குத்தாட்டம் போட்டு அரசியல் பண்ணுவோம், இல்ல கானா பாட்டு பாடி அரசியல் பண்ணுவோம், இல்ல நான் பஸ்ஸில் போற மாதிரியே போவேன், டிக்கெட்டு வாங்குவேன், அப்புறம் வீடியோ எடுப்பேன், அதை அப்படியே இன்ஸ்டால லைக் போட்டு ஒரு 3 பாட்டு காலையிலனா ஒரு 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 சாங்கு. வேற ஒரு நேரலையில கூட நான் தொலைக்காட்சியில கூட ஊடகத்துல பேசும்போது சொல்லியிருந்தேன், காலையில போகும்போது அர்ஜுனர் வில்லு அரிச்சதம் சொல்லு அந்த பாட்டு போட்டா நல்லா இருக்கும் பஸ்ஸில் போற மாதிரி. மதியத்துக்கு மேல வேற ஒரு பாட்டு, நைட்டு லியோ அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு போடலாம். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கூட அவர் அரசியல தள்ளின்னு போயிடுவாரு. அவரு பண்றாருன்றதுனால திமுகன்ற ஒரு கட்சி தலைவர் அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவர் அளவுக்கு அரசியல் பண்றது எனக்கு அது தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல தனிப்பட்ட முறையில. மற்றபடி அவரு அறிஞர் அண்ணாவோட அந்த ஒரு சில பக்கத்துல எடுத்திருக்கிறார். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம், தமிழுக்கு பேர் வச்சு இதை விட எனக்கு திருப்திகரமானது வேணாம், இது இருக்கிற வரலாம் நான் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒண்ணு சொல்லியிருப்பார். திமுகன்ற ஒரு கட்சி ஒண்ணு இருக்கிற வரையிலும் நீங்க பேச போறீங்க. இப்ப நீங்க பாஸ்ட் டென்ஸ்லாம் கிடையாது, நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கிறீங்க.
எங்க ஒரே ஒரு ம். அறிவிப்பு, திருச்சி கிழக்குல வந்து மு.க. ஸ்டாலின் போட்டின்னு அறிவிக்க சொல்லுங்க. ஜெயிக்கிறார், ம். தோக்குறாரு அப்புறம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பதட்டத்துக்கு உள்ளாயிருவாங்க தாவேகால. ம். அதாவது இல்ல இப்ப ப- நேரு கூட இதே விழாவுல சொல்லியிருக்கிறார். என்னடா அப்பாவ காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அத கேட்டதுல இருந்தே தொண்டர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக மீண்டும் சட்டசபைக்கு விரைவிலேயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படலாமா? அவரு நேரு எனக்கு பேச்சுல இருந்து. எனக்கு எனக்கு திமுக மீது, அதாவது இன்னைக்கு இருக்கிற திமுக மீது ஒரே ஒண்ணுதான் எனக்கு ஒரு பிரச்சனை. அதாவது நான் இன்னைக்கு இருக்கிற திமுகன்னு எதை சொல்றேன்னா, கலைஞர் தலைமையில் இருந்த திமுகக்கும், அண்ணா தலைமையில் இருந்த திமுகக்கும், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற திமுக. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற திமுக ஒரு சில நேரத்துல வந்து அத வந்து கண்ணியம்னு சொல்லலாம், இல்ல விட்டு கொடுக்குறதுன்னு சொல்லலாம், இல்ல பயப்படுறதுன்னு சொல்லலாம். எப்படி வேணா வச்சுக்கோங்க நீங்க. ஒரு சில விஷயம் தோத்தா பரவால்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, திமுக வந்து திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்களே போய் நின்னு ஜெயிச்சுட்டு சட்டமன்றம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். மத்த தொகுதிய பத்தி தெரியல. போறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐய்யய்யோ! உள்ள வந்துட்டாங்களே, நம்மள உண்மையிலே ஆட்சிய கலைச்சிருவாங்களா? அப்படின்னு பயத்திலே பாதி நேரம் வந்து ஒரு மாரி ஆயிடுவாங்க, சிக்கு சிக்கா. எதிரிக்கு வந்து இவ்வளவு பயம் இருக்கிறதுனால தான் அதிமுகவ போய் அந்த பொளந்து அந்த கட்சியில இருந்து உருவ சொல்லுது. எங்க நம்மள கவுத்து விட்டுருவாங்களோ? அதாவது ஏன்னா நீங்க வந்து நம்பர் வரல உங்களுக்கு. நீங்க சொல்ற மாரி மக்கள் சக்தி, பேர் சக்தி எங்களுக்கு இருக்கு, பயங்கரமா இருக்குது. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களோட அணுகரணை எங்களுக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்லாம் கிடையாது. நீங்க பண்ற இந்த ஒரு சில கூத்துக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைகள வச்சு அரசியல் பண்றது, பள்ளிக்கூடத்துக்கே போய் அரசியல் பண்றது, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் எல்லாம் நோட்டீஸ் குடுத்தாங்க. பாஜக எதுவும் பண்ற மாரி தெரியல. இன்னைக்கு கூட நிர்மலா சீதாராமன் அம்மையார் பாராட்டுற மாரி நான் கேள்விப்பட்டேன். பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திமுக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கோ, அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்த வந்து ஈர போடக்கூடாது. அந்த பயத்திலேயே அவங்கள வச்சிருக்கணும். திருச்சி கிழக்குல வந்து வெற்றி தோல்வியை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க போட்டியிடுறாரு அந்த செய்தி வந்த உடனே ஒரு பயம் வந்துரும். என்னலாம் யோசிப்பாங்கன்னா, இவரு திருப்பி ஜெயிச்சு உள்ள வந்தா எம்எல்ஏ ஆயிடுவாரு. இவரு எம்எல்ஏ ஆனா இவருக்கு முதலமைச்சர் ஆவறதுக்கு ஒரு தகுதி வரும். எடப்பாடி பழனிசாமி நம்ம மேல இருக்கிற கோவத்துல எல்லாம் இப்படி தானே யோசிச்சீங்க. இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆவாரு. அதற்கு வந்து திமுக முட்டு குடுக்குது. திமுக வந்து ஒரு ஒரு நாடகம், அதாவது சேர்ற மாரி ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. ஸ்டாலின் சிஎம் ஆகுற மாரி இபிஎஸ் உதவி பண்ணா, அதே 40 சீட்ட குடுத்து, இல்ல 45 சீட்டு குடுத்து, இல்ல உங்க கட்சியில இருந்து ஒரு அதாவதுங்க நியாய தர்மம் பேசுற நல்லவர்கள் இத ஒரே ஒரு கேள்விய வந்துட்டு கேட்கணும். இன்னைக்கு இந்த குதிரை பேர அரசியல ஆரம்பிச்சது யாரு? அப்ப விஜய் அவர்கள் பண்ணா அது ஹீரோயிசம். அது ராஜதந்திரம். இதே வேற யாருன்னா பண்ணா அது வில்லத்தனம். அது வந்து அரசியல்ல பெரிய வந்து நீங்கலாம் செய்யாத ஒரு தன்மை. அப்படி எடுத்துக்கலாமா? சொல்லிட்டு தானே செய்ய போறாங்க. இதுக்கப்புறம் செய்ற மாரினா? ஏன்னா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா பேசுனாங்க, ஒண்ணா இருந்தாங்க. பழைய பங்காளி தானே. கலைஞர் அவர்கள் ஒரு காலத்துல எம்ஜிஆர் அவர்களை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு? அ காலம் வரும், எதிர்காலம் வரும் அப்படின்ற மாரிலாம் பாடியிருப்பாரு. ஒரு தலைவன் இருக்கிறேன், மயங்காதேன்னாரு. அது என்னதான் சொல்லி பாடுனாரு என் நண்பர். எனக்காக தான் பாடுனாரு. நான் முதலமைச்சர் ஆவணும், நான் கட்சி தலைவர் ஆவணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு பாடுனாரு. அந்த நன்றி விசுவாசம் எனக்கு எம்ஜிஆர் மீது இருக்கு. அவரு புரட்சி தலைவர்ன்னு பாடுனாரு. புரட்சி தலைவின்னு பாடல அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதாவ சொல்லியிருப்பாரு. இப்போ இது எதுக்கு இதெல்லாம் நம்ம நினைவு கூர்றோம் அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து இவங்கலாம் ஒண்ணா இருந்தாங்க அப்படின்றதுக்கு தான். இப்போ வந்து அவங்க சூழ்நிலை தோத்து மாறி போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? இது இது வந்து துரோகம். இது வந்து நினைத்து பார்க்கவே பயமா இருக்கிறது. இது நடக்கவே கூடாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தா அது அதிமுகவுக்கு அவலம். அது திமுக அதோட அழிஞ்சிடும். ஏன் பதறீங்க? பேசினதா தானே சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பும், திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்புலயும் பேசப்பட்டதா தானே சொன்னது. பேசப்பட்டதுனாலும் அப்படியே பயந்துகின்னு ஓடுறீங்க. எங்க 2 திராவிட கட்சிகள் ஒண்ணாயிடுச்சுன்னா நம்ம கதை என்ன ஓடும்? ஏன் பதறீங்க ஃபர்ஸ்ட்டு? நடக்கலல்ல. இன்னைக்கு தேதியில யார் முதலமைச்சரு? ஐயா விஜய். இப்போ ஒருவேளை இவரு இபிஎஸ் சொல்றாரு, திருச்சி கிழக்கு அவங்களாம் ராஜினாமா பண்ணது. ஸ்டாலின் சார் நிக்கட்டும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கூட்டணியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, பொடலங்காயும் கிடையாது. ரெட்டல மு.க. ஸ்டாலின் நிக்கிற இடத்துல நிக்காது. ம். அதிமுக தொண்டங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எதிரி தான் இல்லன்னு சொல்ல. துரோகிங்க நம்பிக்கை ஜாஸ்தியாயி போச்சு. அதெல்லாம் முடிச்சு விட்டு, காட்ட வந்து சிறுத்தை ஆளுதா, இல்ல காட்ட புலி ஆளுதான்றது அப்புறம். இங்க வந்து கழுத புலிக்கும், நாய்க்கும் காட்டு நாய்க்கும் வேலை இல்ல. நரிக்கும் வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் புலியா, சிறுத்தை ஆட்டத்த அப்புறமா ஆடிக்கலாம்.
அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு அந்த 2 பெரிய மிருகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டுல. குள்ளநரிகளோட நிலைமை என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பொலி போட வேண்டியது குள்ளநரிய. நீ தான் போய் என்ன பண்ற? ஊன்னு இங்க ஊளையிடுற, அங்க போய் ஊன்னு ஊளையிட்டு நேரத்துக்கு ஏத்த மாரிலாம் கதையா வருது. அதனால புலி காட்ட ஆளுதோ, இல்ல சிறுத்தை காட்ட ஆளுதோ அது எங்களுக்குள்ள பஞ்சாயத்து. நாங்க பார்த்துக்கிறோம். முதல்ல ஊளையிடுற குள்ளநரிய போட்டு தள்ளணும். அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? அதே சமகால அரசியலுக்கு அதாவது கட்சி அழிஞ்சு போகுது. சரி, இப்போ எதிர்க்காம இருக்கிறீங்க. நாளைக்கு இன்னொரு நடிகர் வராரு. என்ன ஆகும் திராவிட சித்தாந்தம்? ம். அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அதனால அ நேரு சொன்னது லைட்டா சொன்னாரோ, இல்ல சும்மா சொன்னாரா எனக்கு தெரியாது. கண்டிப்பா அதுவே அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். திருச்சியில கிழக்குல ஆனா போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாருன்னா, சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க. இப்ப திருச்சி கிழக்கு ஸ்டாலினுங்க. அம்பாசமுத்திரம் வந்து சீமான். அதுக்கப்புறம் ஒரு 3 தொகுதியில வந்து டிடிவி தினகரன் ஒரு தொகுதி. அது மாரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ போட்டு பொது வேட்பாளரா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா வந்து ஒரு 2, 3 தொகுதி வந்து அதிமுக விட்டு குடுத்துடணும். ஏன்னா, நியாயப்படி பாதிப்புக்குள்ளாவது அதிமுக. ஆமா, ஆமா. அதாவது இதுக்கு கொள்கை கிள்கைலாம் வேணாம். குதிரை பேர அரசியல தடுக்கிறதுக்கு ஒரு காமன் மினிமம் கேண்டிடேட். நீங்க யாரு? என்ன கட்சி? உங்க கட்சி கலர் என்ன? உங்க சின்னம் என்ன? அத பத்தி கவலை கிடையாது. இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல குதிரை பேர அரசியல் என்பது நம்ம பார்த்தது கிடையாது. சொல்றாங்கல்ல 50 வருஷமா ஊழல் இருந்தது, 50 வருஷமா திராவிட பாரம்பரியம் இருந்ததெல்லாம் சொல்றாங்கல்ல, உண்மைதான். நான் மறுக்கல. நானே அத பத்தி பேசியிருக்கேன். ஆனா 50 வருஷத்துல வெட்கமே இல்லாம குதிரை பேர அரசியலு யாரும் இங்க பண்ணது கிடையாது. கேவலமா ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு, இன்னொரு கட்சியில போய் அப்படியே கும்பலா சேர்ந்தது, இல்ல அந்த கட்சியில சேரணும்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ற அந்த மட்டமான, கேவலமான, மலிவான அரசியல் கிடையாது. ஐய்யயோ! அப்படியா? இப்ப கூட வைகோ சார் பதறியிருக்கார் போல. ஒருவேளை திமுகவும், அதிமுகவும் பேசி இருந்தால், அதைவிட மோசமானது. சார், நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க? யார் யார் கூடலாம் சேர்ந்தீங்க? ஏன் நீங்க அதிமுக கூட சேர்ந்தப்ப நல்லா இருந்துச்சா? அப்ப ம். அதிமுக வந்து நல்ல ஐஸ்கிரீம் மாரி இருந்தது. இனிக்க இனிக்க சாப்பிட நல்லா இருந்தது. அதே மாரி இப்போ திமுகவோட அ ஸ்டாலின் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. கலைஞர வந்து நான் எதிர்க்கிறேன். கலைஞரா இல்ல நானா பார்த்துக்கிறேன். திமுக அழிக்காம நான் விடமாட்டேன். அப்படிலாம் சூளுரை சொல்லிட்டு, இப்ப வந்து திமுக கூட இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்தீங்களே, இது வந்து எப்படி இருந்தது? குலாப் ஜாமுன்ல ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடுற மாரி தித்திப்பா இருந்ததா? அப்ப நீங்க வந்து திமுக கூட சேர்ந்துக்கலாம், அதிமுக கூட சேர்ந்துக்கலாம். ஆனா அதிமுக, திமுக சேர்ந்துட்டா உங்களுக்கு ஆவாது. இது என்ன கதை இது? யாரு சொல்றது? யார் யார் கூட சேரணும், யார் யார் கூட சேரக்கூடாதுன்னு? நீங்கலாம் யார் யார் வேணா சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு புடிச்சா பிஜேபியோட போய் பழகிருவீங்க. வைகோவை கேட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் எல்லாம் அமைச்சராக எங்களுடன் இருக்க வேண்டிய ஆள் என்று. எனக்கு அன்னைக்கு ஈழத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தது. அப்படி இப்படி ஏதோ ஒரு கதை சொல்றீங்க. ஐரோப்பாவிலே, அமெரிக்காவிலே, ஹாங்காங்கிலேன்ற மாரி. அதுக்கப்புறமா காங்கிரஸ் வந்து மொழி மொழி துரோகி, இன துரோகின்னு காங்கிரஸ நீங்க தான் முதுகுல குத்தி ஸ்டாம்ப் வச்சீங்க. ஈழ பிரச்சனை அப்போ. அப்புறமா ராகுல் காந்தியோட சேர்ந்து 1000 நாள்ல ராகுல் காந்தி மாரி வராது. தங்கம், தங்கம், கோல்டு அப்படின்னு காங்கிரஸ தூக்கி தலைமையில வச்சுக்கிறீங்க. அப்ப உங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? உங்களுக்கு ஓடுனா பாசிச பாஜக பெற்றெடுத்த குழந்தைன்றீங்க. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை கூட முனக்கடையில நின்னு எல்லாம் டைம் பாஸ் பண்ணி விளையாடின்னு இருக்கிறீங்க. என்ன சார்? அதாவது நல்லதும் சொல்றீங்க, கெட்டதும் சொல்றீங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்ப நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளரா, இவங்க பண்ண ஊழல பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்னா புட்டு புட்டு வச்சுட்டு போயிடுவேன். ஆனா, ஊழலையும் பேசாம, மக்கள் பிரச்சனையும் பேசாம, இந்த கட்சிகளோட கூட்டணி மாறி மாறி வச்சுக்கின்னு, இப்ப திருப்பி மாறி மாறி குறை சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன பேரு? பச்சோந்தி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட எதிர்ல காட்டுனா, பச்சோந்தி தூக்கு மாட்டின்னு தொங்கி செத்து போயிடும். இவ்வளோலாம் என்னால மாற முடியாது. எனக்கு மொத்தம் 3 கலர் தான். என்னால வந்து பச்சை கலர்ல மாற முடியும். மரத்து மேல வுட்டா, பாறை மேல வுட்டா ப்ரவுன் கலர்ல மாறுவேன். தரையில வுட்டா கிரே கலர்ல மண்ணு கலர்ல மாறுவேன். சாம்பல் நிற கல்லுல. என்னால இவ்ளோ கலர் மாற முடியாது. பச்சோந்தி செத்து போயிடும். அந்த மாரி ஒரு ம். அரசியல் பண்ணிட்டு, என்னமோ சார் நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையில தாவேக்கா புடிக்குதா? தாவேக்கா ஆட்சி வந்துச்சு நீங்க எதிர்பார்க்கல. வந்துட்டாங்க. மாறிடுங்க. என்ன இப்ப தப்பாயி போச்சு? இப்ப ஒரு சில பத்திரிகையாளர்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. இல்ல பத்திரிகையாளர்கள் வந்து 1 மாசம் 2 மாசம் முன்னாடி வேற பேச்சு பேசினாங்க. இப்ப மாத்தி பேசுறாங்க. நீங்க மாறுங்க. உங்கள யார் கேட்க போறா? யாரு கேட்க முடியும்? ஜனநாயக நாட்டுல நீங்க மாத்தி பேசுறீங்க, மாத்தி நட்பு பாராட்டுறீங்க, போய் கட்டி புடிச்சுக்கிறீங்க, சேர்ந்துக்கிறீங்கன்னா யார் உங்கள கேட்க முடியும்? எந்த சட்டத்துல அது கேட்க முடியும்? எதுக்கு இந்த தார்மீகம், கண்ணியம், கடமை, கொள்கை எல்லாம் பத்தி நீங்கலாம் கவலைப்படுறீங்க? என்னைக்கு நீங்க அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணீங்க? நீங்கலாம் ஒழுங்கா அரசியல் ஒழுங்கா பண்ணியிருந்தீங்க. நீதிமான்களா, நியாயமானவங்களா இருந்தாங்க. நாங்க ஐயா கரிகால் பெருவளத்தான் காலத்துல எப்படி சோழர்கள் காலத்துல கோல் வச்சு இருந்தோம்.
சிங்கப்பூரு, ஸ்வீடனு, டென்மார்க்கு, நார்வே எல்லாம் நம்ம ஊர்கிட்ட வந்து பிச்சை வாங்கணும். பொருளாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு, சுத்தத்துல இருந்து, நுண்ணறிவுல இருந்து, டெக்னாலஜில இருந்து எல்லாம். அப்படியா இருக்கிறோம் நாங்க? இன்னைக்கும் வந்து மத்திய அரசு கிட்ட கையேந்துற மாதிரியும், நாடு போய் பாருங்க, ரோட்ல குப்பை எவ்வளவு இருக்கு, நாய் எவ்வளவு ஓடுது, பன்னி எவ்வளவு மேயுதுன்னு. இந்தியா நான் வளர்ந்த நாடு மாதிரியா இருக்குது? இல்ல தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு பெருமைகள் நான் பேசுவேன், அது வேற விஷயம். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்போது எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க அரசியல்வாதி எல்லாம் சேர்ந்துட்டு? அதெல்லாம் மக்கள் பிரச்சனை பேசாம பொழுதுக்கும் அரசியல் பேசுறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு, நான் ஏன் இப்படி பண்ணனா, நான் ஏன் அப்படி பண்ணனா, பொட்டி அப்படின்லாம் கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்களா? அவ்வளவுதான். சோப்பா எல்லா காலத்திலும் மாறாத மாற்றம் ஒன்றே ஒன்று, பணம் தான். ஏன் அது அரசியல்ல சேர்ந்தா ஒண்ணு எல்லாருக்கும் பல மடங்கு பணம் ஜாஸ்தியாகுது? மாறி மாறி எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? அது தேர்தல் நேரத்துல தான் நாங்க சொல்லுவோம். என்னன்னு, யார்கிட்ட எவ்வளவு சீட் வாங்க போறீங்கன்னா, யார்கிட்ட எவ்வளவு வந்து பல்கா வரும்னா. ஏன் முன்னாடியே இப்போ பரந்தூரை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுன்னா, பரந்தூருக்கு ஆதரவான கட்சி எது, பரந்தூருக்கு எதிரான கட்சி எது தெரியும். விவசாயி பிரச்சனை, விவசாயிக்கு ஆதரவா எந்த கட்சி இருக்கு, விவசாயிக்கு எதிராக எந்த கட்சி இருக்கு தெரியும். நீட்டு தேர்வு வேணுமா வேணாவா தெரியும். அப்படி நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சியில இருக்கும். நீங்கன்னா இங்கேயும் சேர்றீங்க, அங்கேயும் சேர்றீங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்டயும் சேர்றீங்க. என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? இல்ல என்ன அரசியல் இருக்குது? அதனால இந்த கூச்சம், கௌரவம் எல்லாம் வந்து மாண்புமிகு கண்ணியமான அரசியல் பண்றவங்ககிட்ட பார்க்கலாம். இங்க ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு வேற ஒரு கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திமுக, அதிமுக சேர்றதை பத்திலாம் நீங்க எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா நீங்க சேர்ந்துட்டீங்க, அவங்க இன்னும் சேரல. உங்க கட்சியில நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க முட்டுக்கு கொடுக்குற தாவேக்கா வந்து குதிரை பேர அரசியல் பண்ணிடுச்சு. எங்க எதுக்கு விராலிமலை விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றாரு? யாருன்னா ஒருத்தர் எம்எல்ஏ பதவிக்காக என்னென்ன சர்க்கஸ் பண்றீங்க பிரச்சாரத்து பொழுது, புள்ளக்குட்டியை குளிப்பாட்டி விடுறது, தாம்பழத்தட்டுல காசு கொடுக்கறது, பிள்ளையார் கோயிலுக்கு நேந்தி விடுறது, அங்க வர தம்பி நல்லா இருக்கியாப்பா, அதுவாப்பா இதுவாப்பா எல்லாம் செய்றீங்க. எதுக்கு? ராஜினாமா பண்றதுக்கா நீங்க தேர்தலில் நின்னீங்க? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல விராலிமலை விஜயபாஸ்கர் எப்படின்னா ராஜினாமா பண்ணாரு? அப்போ 2026 தேர்தலில் வந்து ஏன் ராஜினாமா இதெல்லாம் யாருமே கேட்கவே மாட்டேன்றீங்க. ஓ, திமுகவும் அதிமுகவும் பேசுச்சோ? ஆமா, இப்ப பேசிச்சு, சரி வச்சுக்குவோம் வாதத்துக்கு. நீங்கெல்லாம் என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதே கிடையாது. உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கிறத, உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கு சொல்லுங்க வெளிப்படையா. என்ன ஆதாயத்துக்காக, இல்ல என்ன தேவைக்காக தூய்மை பணியாளர் பிரச்சனையை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் இப்ப வைகோ அவர்கள் தீர்மானத்தில் பேச போறாரா? இல்ல விவசாய குடி மக்களுக்கு வந்து ஒதுக்குன 134 கோடி பத்தல, இந்த வேளாண் கூட்டுறவு ரத்தெல்லாம் வந்து பாதி தான் பண்ணியிருக்கிறீங்க, முழுசா பண்ணல, அதை வலியுறுத்தி அண்ணன் திரும்ப வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருக்க போறாரா? உங்க தேவைகளுக்கு நீங்க போயிட்டீங்க சாமி, அதோட போயிடுங்க. அப்புறமா வந்து இந்த பழைய கதையை திருப்பி திருப்பி யாரோ ராகுல் காந்தி, யாரோ பேபி அப்படின்ற மாதிரி இல்லாம, தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் பத்தி அவங்க என்ன பேசுனாங்க, ராகுல் காந்திக்கு தமிழ்நாடு அரசியல்ல என்ன முக்கியத்துவம் சொல்லுங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா தான் உங்க பெரிய பங்காளி பிஜேபி டென்ஷன் ஆவாப்புல. பெரிய பங்காளி பிஜேபி டென்ஷன் ஆனாதான் திராவிட கட்சிகள் எல்லாம் ரைடு விட்டாங்கல்ல, அப்ப தாவேக்காவும் ரைடு விடுவாங்க. அப்போ உங்க லட்சணம் யாரு என்ன இதுன்றது தெரிஞ்சிடும். இந்த தேர்தலையே முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு டீசென்டான கட்சின்னு பார்த்தா பிஜேபி தாங்க. ஏன் சொல்லுங்க? பொய்ய மாத்தி மாத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நேத்து ஒரு பொய், இன்னைக்கு ஒரு பொய் கிடையாது, ஒரே பொய். இந்தியா வல்லமாகுது, இதுல வந்து இஸ்லாமியர்கள் அப்படி, சிறுபான்மையினர் இப்படி, இந்துக்களோட சொத்தை புடிங்கிறாங்க, இது மாத்துறது இல்ல. அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்களா இவங்கள மாதிரி? பிஜேபியோட கொள்கை புடலாங்க எடுத்துன்னு போயிட்டு திமுக அதிமுக வைக்கிறீங்க. சார், உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமின்ற தனிப்பட்ட நபர் மேல காண்டு இருக்கலாம். ஏன் காண்டு இருக்கலாம்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் படம் வரும்போது போய் அவர்கிட்டயும் கெஞ்சி பர்மிஷன் வாங்கினீங்க. அம்மையார் ஜெயலலிதா மேல காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். ஏன்னா அவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னா கட்சியே தொடங்கி இருக்க மாட்டீங்க, நீங்க வந்தே இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜுன்ற ஒருத்தர் மேல கொஞ்சம் மனது கஷ்டம் இருக்கலாம். நான் எவ்வளவு பெரிய ஸ்டாரு, என்ன போய் இப்படி அமைச்சர் அலுவலகத்துல வெயிட் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க, அதுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கினீங்க. கடம்பூர் ராஜா திருப்பி உங்க வீட்டாண்ட வந்து கேட்ல நிக்க வச்சு தானிக்கு தீனி செஞ்சு விட்டேன் நான் கடம்பூர் ராஜா அப்படின்ற மாதிரி விஜய் சார் வந்து வெயிட் பண்ண வச்சார். அதிமுக முன்னாள் அமைச்சர்னு தெரியாம, அதாவது அவருக்கும் அதெல்லாம் இல்ல, போய் கேட்ல நிக்கிறாரு, நின்று சேர்ந்துக்கிட்டாரு. ஓகே, அது அவர் பிரச்சனை. அப்போ 3 கணக்குல 2 கணக்கு சரியாயி போச்சு. இந்த அதிமுகன்ற கட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லாம செஞ்சு விடணும். திமுகன்றத அப்படியே எதிரியா சொல்லிட்டு அழிக்கணும். இதுதான்
இதுக்கு நடுவுல எடுத்துட்டு போய் பாஜக வந்து நீங்க வைக்கிறீங்க உள்ள. அண்ணாவோட கொள்கையும் பாஜகவோட கொள்கையும் ஒண்ணா? ஒண்ணு அண்ணா பேர்ல இருக்கிற கட்சி, இன்னொன்னு அண்ணாவே உருவாக்குன கட்சி. அப்போ உங்க ஆதாயத்துக்கு வேண்டி நீங்க பாஜகவோட என்ன பண்றீங்க? இந்த 2 திராவிட கட்சிகள போய் சேர்த்து விடுறீங்க. ஒண்ணு கூட்டணியில இருக்கு. கூட்டணியில இருந்து நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகக்கு எதனா ஒரு உதவி பண்ணுச்சா இந்த தேர்தல்ல? ஒரு உதவி? அதிகாரியை மாத்தல. உங்களுக்கு பிடித்த ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியை மாத்தல. அதுல ஒரு சில அதிகாரி இன்னைக்கு விஜய் சார் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பணம் எதனா ரைடு பாஜக பணம் எதனா புடிச்சீங்களா? அந்த கட்சியினுடைய மாநில தலைவரே தோத்து போயிட்டாருங்க நயினார் நாகேந்திரன். எதுவுமே பண்ணல பிஜேபி. கையை கழுவி விட்டுச்சு. ஏன் சொல்லுங்க? விஜய் சார் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் அரசியல் பண்றதுக்கு. டிஎம்கே கிட்டனா ஆளை விட்டு சொல்லி அனுப்பணும். ஏடிஎம்கேனா எடப்பாடி பாதி நேரம் ஓகேன்னு பாதி நேரம் முடியாதுங்கன்னு அடம்பிடிப்பாரு. அப்புறம் அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு 2 பேரை டெல்லிக்கு கூப்பிட்டு ஹிந்தியில பேசணும். விஜய் சாருக்கு அப்படி இல்ல. ஒரு போன்ல யாரோ ஒருத்தர்கிட்ட சொன்னா போதும். ஜி நீங்க என்ன ஜி, நான் உங்க கையால நீங்க சிபிஐ விசாரிக்கணும்னா தவமாய் இருந்து கரூர்ல இருந்த கேஸ எடுத்துட்டு வந்து உங்க ஐயா கிட்ட கொடுத்தேன். ஏன்? உங்களோட துரந்தர் நானு, உங்களோட ஸ்லீப்பர் செல்லு நானுன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்கள விட நான் உங்களுக்கு ஒரு படி மேல போய் விசுவாசமா இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எதுகை மூனையெல்லாம் பண்ணாரு. ராகுல் காந்தி போய் பிரதமர் மோடியை கட்டி பூச்சா அது பிடிக்காது நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு. ஆனா விஜய் சார் வந்து சட்டமன்றத்துல செய்கை செய்து எள்ளி நகையாடினா அதுல என்ன இருக்கு? சட்டமன்றத்துல தானே இதெல்லாம் பேச முடியும். அரசியல் ரீதியாவா பேசினார் அவரு. இப்போ சூழலுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் அவங்க அரசியலை ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இதுல மக்கள் பிரச்சனைகள் தான் வந்து அடி வாங்குது. மக்கள் பிரச்சனைகளை பேசுறது கிடையாது. இதான் நான் அப்படிதான் பாக்குறேன். இப்ப கூட்டணி குறித்து பேசுனீங்க. இப்ப ஆர்எஸ் அவர்கள் இதே விழாவுல பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றார். திமுக கூட்டணியே இல்லைன்னு அவங்களாவே அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா பொதுக்குழுவை கூட்டிட்டு நான் கூட்டணி இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன்னு சொல்றாரு. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியே வேணாம், யாருடன் கூட்டணி இல்லை என்று அறிவிங்கள், நம்ம தேர்தலை தனித்தே சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறார். ஸ்டாலினுமே அதை பத்தி பேசும்போது கூட்டணியை வந்து நான் கட்டி காக்க தான் நினைக்கிறேன், ஆனா என்னை விட்டு போக நினைப்பவர்கள் தாராளமா போலாம், நான் அவங்களை யாரும் தடுக்க மாட்டேன். தனித்து போட்டியிட பத்தி சொல்றீங்க, அதையும் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக தனித்து விடப்படுகிறது அப்படின்ற பிம்பம் தொடர்ச்சியாக ஏற்படுத்திப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஸ்டாலின் அவருடைய இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு சில நேரத்துல வந்து தனியா நின்று என்னன்றதான் பார்த்துடணும். அதிமுக அந்த விஷ பரீட்சையோ அது நல்ல பரீட்சையோ பண்ணி ஒரு சில நேரத்துல அதை வெற்றியும் பெற்று இருக்கு. நாளைக்கு ஒருவேளை திமுக தனித்து நின்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுன்னா எதுக்கு இவங்கலாம் கூட்டணி? தேர்தல் நேரத்துல கூட இருப்பாங்க, ரிசல்ட் வந்தவொடனே ஓடி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஓடி போறவங்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு கட்சியில வேலை பார்த்து தொண்டரோட உழைப்பு கோடிகள்ல செலவு பண்ணி அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி பஸ் ஏத்துன்னு வண்டி ஏத்துன்னு இதெல்லாம் பண்ண போறீங்களா? அப்போ ஓடி போறவங்களுக்கு எதுக்கு தேவை இல்லையே. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு டிப்ளமேட்டிக்கா சொல்றாரு, கலைஞர் வந்து அவரா வந்து யாரையுமே கூட்டணி விட்டு அனுப்புனது கிடையாது, போயிடுவாங்க அப்படின்னு. அந்த கால அரசியல் வேற. அவர் கலைஞர் வந்து அரசியல் பண்ண காலத்துல கொஞ்சம் கண்ணியமானவங்க இருந்தாங்க, மோசமானவங்க இருந்தாங்க. கண்ணியம் எது, மோசம் எது, நல்லது எது, கெட்டது எது, அதெல்லாம் சேர்த்து அவர் அரசியல் பண்ணாரு. இன்னைக்குதான் வந்து புஷ்பா ஸ்டைல்ல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருல்ல புஷ்பா மாடல் அரசியல்னு. புஷ்பா மாடல் அரசியல் இருக்கும்போது நீங்க எதுக்கு கண்ணியமாலாம் பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை என்ன? சோஃபா செட்டு, அவ்வளவுதானே. நீங்களும் அது மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல ஒரு 5-6 சோஃபா வாங்கி தச்சு வச்சுக்கின்னு கூட்டணி பேசும்போது சோஃபாவை போய் இறக்கிட்டு பேச வேண்டியதானே. அதாவது நான் சொல்றது உட்காந்து பேசுறதுக்கு, சேர்ல பேசுறதெல்லாம் பழைய ஸ்டைல். அது மாதிரி சோஃபா போதும். இனிமேல்ட்டு வந்து அம்பேத்கரைகளை வந்து பேசணும். மியூசியத்துல செலவு வச்சு கொடுத்தீங்க கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கெல்லாம். இனிமேல் அவங்க போய் தாவேக்கல இது மாதிரி ஒருத்தர் இருக்காரு மார்க்ஸ்னா தெரியும், இங்கர்சால்னா தெரியும், அதுக்கப்புறமா வந்து பென்னிக்விக் பத்தி பெருமை சொன்னீங்கன்னா தெரியும், இந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, என்ன கொள்கை சித்தாந்தம்லாம் சொன்னா தெரியும். சிலெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே நல்லா அழகா வடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப பாருங்க, ஐயா ஜி.கே. வாசன் வந்து போனாருங்க அதிமுக கூட்டணியில இருந்து. எடப்பாடி பழனிசாமி எதனா ஒரு வார்த்தை எதனா சொன்னாரா? எப்பா பாஸ்கரா நல்ல வேலை போயிட்ட, திருப்பி வந்துடாத, நான் வேணா கொடை குத்து அனுப்புறேன். பேசவே இல்லை பாத்தீங்களா அதிமுகல. ஏன்னா தெரியும் இது என்ன லட்சணம், எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு, என்ன யாருக்குன்னா எதனா பேசியிருப்பாரா? இப்போ இல்ல எதனா ஒரு கேள்வி, என்னங்க பாட்டுலாம் போட்டு ஆடுறீங்களா ஸ்கூல்ல, இப்படி இருந்தா எப்படிங்க, நானும் தான் தஞ்சாவூர்காரன்,
எனக்கும் வந்து அந்த மோள சத்தம், நாதஸ்வரம்லாம் எனக்கும் பிடிக்கும் தான். ஆனா நீங்க இப்படி வந்து வைப்பு பண்றதெல்லாம் ஸ்கூல்ல நல்லா இல்ல. இது வந்து இது எங்க போகுதுன்னு தெரியல. அப்படின்னு எதனா கேட்டாரா? இல்ல எதனா சொல்றாரா? இல்ல இந்த குதிரை பேர அரசியல் பத்தி எங்கனா டிடிவி தினகரன் கேட்ட அளவுக்கு, இல்ல பிரச்சனை பண்ண அளவுக்கு, அவர் தானே கூட்டணியில இருக்கிறாரு. என்ன அவரு கொஞ்சம் நெறைய சீட்டு வாங்கி 1 சீட்டு ஜெயிச்சாரு. நீங்க 5 வாங்கி மொத்தமா தோத்துட்டு போயிட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். பட் கூட்டணி கட்சின்ற முறையில நீங்க எதனா ஒரு எதிர்வினை, இல்ல ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. குறைந்தபட்ச பத்திரிகையாளர்கள் கேட்டத கூட நீங்க பேசலையே. இந்த குதிரை பேர அரசியல்ன்ற வாயிலே வரல. கட்சிய பலப்படுத்துறதுக்கோசரம் வெளில போறாராம். ஏன்னா கூட இருந்தா எடப்பாடி பழனிசாமி கை புடிச்சுக்குவாரு. "ஹாசன், நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால உங்க கட்சிய பலப்படுத்தவே கூடாது." அவரு கட்சியே அவரு எப்படி பலப்படுத்துறதுன்னு தெரியாம உட்காந்துக்கிறாரு. இவரு கூட்டணி விட்டு வெளில போறதுக்கு காரணம் கேட்டா, கட்சிய பலப்படுத்துறதுக்கு கூட்டணி விட்டு வெளில போறாராம். நான் வந்து இது ஒரு விளக்கமா சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு தேதி அரசியல்வாதிகள். எனக்கு அத நெனச்சா தான் ஒரே என்ன சொல்றதுன்னு தெரியறதில்ல. அது ஒரு சிரிக்கிறதா, இல்ல அத நெனச்சு வருத்தப்படுறதா அப்படின்ற மாரி ஒரு ஒரு சூழ்நிலை. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை முன்னேற்ற பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.